அப்படியே மீன் குழம்பு டேஸ்ட்டில் வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் ஹீட் ஆனவுடனே தட்டில் இருக்க எல்லா பொருளுமே போட்டுக்கோங்க. 4 வரமிளகா, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளையில், ஒரு 7-8 வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையுமே தனித்தனியாக போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வாசனை வரணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எல்லா பொருளுமே ஒட்டுக்காக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். நம்ம வெள்ளை எள் எதுக்கு போடுறோன்னா குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும். அப்புறம் அந்த வாசனை சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட்டுமே இன்னுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இது தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போது அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 25 போல் சின்ன வெங்காயம், 15 பூண்டு போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம இன்றைக்கி மசாலா வதக்கி தான் அரைக்க போகிறோம். நல்லா கலர் மாறி வந்தாச்சு. 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா வெந்து குழையிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், தக்காளி லைட்டாக கலர் மாறி வந்துருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ நம்ம தட்டில் வறுத்து வச்சுருந்தோம்ல, இதை அரைச்சிக்கலாம். இது நான் தனியாக குட்டி ஜாரில் அரைச்சிக்கிட்டேன். இப்போ இதை பெரிய ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ தாளிக்க போகிறோம். அதே வானலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் விட்டு வெண்டைக்காய், நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும் வெண்டைக்காய், அதை ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆக விட்டுருங்க. லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடும்போது சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த எண்ணெயிலேயே வெண்டைக்காய் வேகணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், சுருங்கி நல்லாவே வந்தாச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ தாளிக்கலாம். அதே கடையில் அதே எண்ணெய் போதும். கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை போட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலர் மாறி வரட்டும். பாருங்கள், நல்லாவே கலர் மாறி வந்தாச்சு. இப்போது நான் கொஞ்சமாக மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ புளித்தண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்துருந்தேன். அதோட தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி நல்லா கொதிக்கணும். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே கொதிக்குது. மீன் குழம்பும் இதே மாதிரி தான் நம்ம செய்வோம். வெண்டைக்காவுக்கு பதிலாக மீனும் போட்டுக்குவோம், அவ்வளோதான். இப்போது அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நான் மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஊற்றி எந்தளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிருக்கேன். நீங்களும் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு போட்டுக்கிறேன் நான் டேஸ்ட்டுக்காக. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் வத்த குழம்பு பொடி அப்படின்னு சொல்லி கடையில் கிடைக்கும். அது இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூனை சேர்த்துக்கோங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூள் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே கொதித்து வந்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் குழம்பே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாதத்தை கூட வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.